ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மந்த்லி ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றது ஒரு டார்கெட்டாக வச்சுருந்தோம். அக்டோபர் மந்த் எண்டில் அப்போது வாங்கியாச்சு. நவம்பர் மந்த் எண்ட் அப்போது என்னால் வாங்க முடியல. ரொம்ப மழை பெஞ்சனால தண்ணிலாம் வாங்க முடியலை. அதனால் டிசம்பர் ஸ்டார்டிங்கில் நான் வாங்கிட்டேன். அப்போ என்னால் வெளியில் போயிட்டு வாங்க முடியலை. அதனால் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் ஜிஆர்டியில் வாங்கினேன். இது ஃபஸ்ட் டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கரெக்டாக வந்துடுமா, ஒரிஜினல் தான் வருமா, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் இது ஜிஆர்டிலேருந்து தான் வந்திருக்கு. நான் 5ஆந்தேதி நான் ஆர்டர் போட்டேன். 7ஆந்தேதியில் எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். வேறு என்ன, ஒரு கோல்டு காயின் 1 கிராமில் வாங்கியிருக்கேன். அவங்க என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது மாதிரி அதே பில்லு தான், நம்மளுக்கு ஜிஆர்டியில் கொடுக்குற பில்லு. நான் வாங்குறப்போ 1 கிராம் 7,130 ரூபா. 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு 7,491 ரூபா. இதுதான் இதோட பில்லு. ஆனால் இன்றைக்கி ரேட்டு 7,285 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படி இப்போ வாங்கியிருந்தாலும் ஒரு 7,700 கிட்ட வந்திருக்கும். இப்போது நான் என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, என் கையில் அமௌண்ட் இருக்குது, நான் வாங்கணுன்னா நாளைக்கு வாங்கலாமா, இதோட கொஞ்சம் ரேட்டு குறையுமா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டாம். இன்றைக்கி இருக்கா, இன்றைக்கே வாங்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின காயின் உங்களுக்கு தெரியும், நான் தீபாவளி அன்றைக்கி வாங்கினேன். அன்றைக்கெலாம் 7,800 இருந்துச்சு. அதுக்கு எனக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்கிட்ட எப்போ இருக்கோ நான் அப்போ வாங்கிடணும். அதுதான் என்னோடய டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கிக்கலான்னு பார்த்தா என்னால் வாங்க முடிய மாட்டேது. அதுக்காக அப்பப்போவே வாங்கிடலான் இருக்கேன். இதில் என்ன வந்துச்சுன்னா, இந்த கவரில் மேலே தான் பில் இருந்துச்சு. கவர் உள்ளே இந்த மாதிரி ஒரு பவுச் போட்டு கொடுத்தாங்க. இந்த பவுச்சில் கோல்டு காயினுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டு, இது உள்ளே ஒரு கவர் வச்சு கோல்டு காயின் இருந்தது. இப்படி தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது இன்னொன்று நான் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. 2 இதில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் 2 கிராம்ஸில் கோல்டு காயின் வாங்கிட்டோமா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா எனக்குமே இது கொஞ்சம் கஷ்டம்தான். நானுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு ரூபாவாக சேர்த்து தான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். நம்ம டெய்லி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி தான். நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோவில் நான் இப்படி சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணியிருந்தேன். 4,700 சில்லறையும் என்னமோ சேவ் ஆச்சு எனக்கு. அதில் எக்ஸ்ட்ராவாக என்னோடய சேவிங்ஸையும் போட்டு இன்னும் கொஞ்சம் காசை வச்சு தான் நான் இதை வாங்கினேன். இது அப்படி நான் இன்னும் கிட்ட 1/2 கிராமில் வாங்கணுன்றது தான் இப்போ என் பிளான். ஆனால் எனக்கு லாஸ்ட் மந்த் நான் செகண்ட் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடச்சிச்சு. அதை வச்சு தான் இதை வாங்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்களும் உங்கள் இன்கம் பத்தலையா, நீங்கள் செகண்ட் இன்கமுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு ஜாப் மாறுங்க. ஏன்னா சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதுவே ரொம்ப சின்னது. இப்போ எல்லாம் ஓடுற ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 1 சவரன்லாம் சேர்க்குற அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு நம்மளால் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சது 1 கிராம் அப்படியாவது நம்ம வாங்கணும்ல. இப்போ ஏன்னா நான் நிறைய சேவிங்ஸ் வீடியோ பார்ப்பேன். ஏன்னா நம்ம சேவிங்ஸ் வீடியோ பார்க்க தான் நம்மளுக்கும் சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் எல்லோரும் எப்படி போடுறாங்க வீடியோலாம், நான் இப்படிலாம் எப்படி வீடு கட்டினேன், நான் எப்படி இந்த புதுசாக இது பண்ணேன் அப்படின்றாங்களே. நம்ம ஏன் ஸ்டார்டிங்லேருந்து காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து காட்டினேன்னா நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தான். நம்மளும் சேர்ந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை காயின் சேர்க்குறீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்னலாம் எப்படிலாம் சேவ் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நானும் யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நம்மளை மாதிரி இருக்கிற எல்லோரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போது என்னாலேயே இதெல்லாம் வாங்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வாங்க முடியும். அதுதான். ஏன்னா நான் ரொம்ப அதிகமாக சம்பாதிச்சு நிறைய சேவ் பண்ணுற ஆள்லாம் இல்லை. என்னோடய சம்பளம் வர்றது எல்லாமே
வீட்டு வாடகை, நம்மளுக்கு வீட்டில் செலவு, லோன் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே போயிடும். மிஞ்சி போனால் 2000 அப்படி தான் என்னால் எடுத்தே வைக்க முடியும். அதுவும் நான் ஆர்டி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் பண்ணுறது எல்லாமே என்னோடய செகண்ட் இன்கமில் வச்சு பண்ணுறது தான். அந்த மாதிரி உங்களோட அமௌண்ட்லேருந்து, உங்கள் சேலரிலேருந்து ஒரு 4000 எடுக்க முடிஞ்சால் கூட அதுவே போதும். அந்த 4000 வச்சு நம்ம ஒரு 500 கிராம்காச்சும் வாங்கலாம். 500 மில்லிகிராம்காச்சும் வாங்கலாம். இப்போ வந்து இதில் வந்து இந்த ஆன்லைன் ஆப்லலாம் வந்து மினிமமே 1 கிராம் தான் விற்கிறாங்க. அதை விட கம்மியாக விற்கலை. நான் பார்த்து ஏதாவது சின்ன குட்டி காயின்லாம் இருக்கா மில்லிகிராம்ஸ்லான்ட்டு, ஆனால் மில்லிகிராம்ஸில் எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் இருக்குது. 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், அதாவது அடுத்த மாதம் நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் வந்து சொன்னேன் உங்ககிட்ட, நான் 5 இயர்ஸில் வந்து வீடு கட்டுறதுக்கு தான் என்னோடய பிளான். லோன் இல்லாமல் கட்டணும். அது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு எஸ்டிமேஷன்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது என்னால் எப்படி சாதிக்க முடியும்னு தெரியல. ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் வர அப்கமிங் வீடியோஸ்லலாம் என்னோடய அடுத்த சேவிங்ஸை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் அதை அச்சீவ் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் சொன்னதை வச்சு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் அதுக்காக தான் நான் வந்து பண்ணுறதை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதையும் சொல்லுங்கள், நான் எனக்கு இருக்கிறதும் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வந்து சேவ் பண்ணுங்கள். பாய் பாய்.